தமிழ் சினிமாவை பாரதி ராஜாவுக்கு முன்பும் பின்புமாக இன்றைக்கு திரையுலகம் பிரித்திருக்கிறது என்றால் ஒரு மாபெரும் ஜாம்பவான் பாரதி ராஜா அவர்கள். தன்னுடைய மகன் இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். அதுவும் சிறிய வயதிலேயே வளர்கிற பக்குவத்தில் அவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் என்றால் அது வருத்தத்துக்குரியது தான். ஆனால் அதற்காக நீங்கள் எங்களை விட்டு பிரிந்து விடக்கூடாதுல்ல. தமிழீழத்தாயகம் வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தானே நீங்கள் கடைசி வரை அதற்காகவே துணை நின்றீர்கள். தலைவர் அழைத்த போது கூட நீங்கள் போய் தலைவரை சந்தித்து வந்துட்டு இன்னைக்கு வரை அந்த விளம்பரத்தை தேடிக்கொள்ளாத மனிதர் தானே நீங்கள். எழுந்து வாருங்கள் தந்தையே, உங்களுக்காக மீண்டும் தமிழ் திரையுலகம் ஒரு பொக்கிஷமாக உங்களை அழகு பார்ப்பதற்கு காத்திருக்கிற இந்த சூழல், நீங்கள் நலம் தேறி வர வேண்டும், உடல் தேறி வர வேண்டும் என்பதுதான் ஒரு உள்ளார்ந்த மகனுடைய ஆசையாக இருக்கும். ஈழத்தில் எத்தனையோ போராளிகள் சாகிற போது கூட உங்கள் இதயம் தாங்கி கொண்டு ஈழ தேசத்தை வெல்வதற்கு களமாடுவதற்கு புறப்படுங்கள் என்று நீங்கள் தானே அப்பா என் இனிய தமிழ் மக்களேன்னு ஒவ்வொரு திரைக்காவியத்திலையும் உங்கள் குரல் நாங்கள் கேட்க முடியும். அங்கேருந்து தானப்பா நீங்கள் கற்றுக்குனீங்க. மாறி மாறி இவர் அடித்த அடி இருக்குது பாருங்கள் சினிமாவில். இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் பேசப்படுகிற சினிமாவாக ஒரு பறையர் சமூகம் எவ்வளோ தூரம் அடிமையாக இருந்துச்சுங்கிறத தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க. இப்படி 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 கும்பிட்டுட்டு அவர் எந்திரிக்கிற அந்த விஷயங்களில் கூட எவ்வளவு தூரம் சாதிய கொடுமைகளை உள்வாங்கியிருப்பார். அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதி மத பேதமெல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம் வெட்டி வேறு வாசம் கடலப்புள்ள நேசம் வைரமுத்து வரிகளுக்கு ஏற்ப இந்த 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 கலோக்கியில் வந்து ஒரு புதிய அவதாரத்தை முன்னெடுத்திருக்கிறார் பாரதி ராஜா. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசுறது திரு முகில் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பாரதி ராஜா அவர்கள் நேற்று பார்த்துருப்போம், இறந்துட்டதாக சொல்லிலாம் ஒரு மாதிரி வதந்தி கிளப்பி விட்டு இருக்காங்களே, ஏன் அந்த மாதிரியான வேலை? நல்லா தானே சார் இருக்கிறாரு. இல்லை, அரசியல் மாற்றங்களில் கொஞ்சம் ஹைடெக்காக ஏதாவது போணுச்சுன்னா அந்த ஆளுங்கட்சிக்கு பிடிக்காது. இந்த ஆளுங்கட்சி செய்கிற சதி வேலை தான் இப்போ நேற்று பாரதி ராஜா இறந்து போனதுன்னு உன்னை கிளப்பி விட்டாங்க. திசை திருப்பு வேலைங்கிறீங்களா? எல்லாம் திசை திருப்புற வேலை தான். 1941 வருஷம் வந்து தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் பிறந்த ஒரு மனிதர், சின்னச்சாமிங்கிற பேரில். அவங்க அப்பா பேர் வந்து பெரிய மாயன், அம்மா பேர் வந்து கருத்தம்மா. அந்த படத்தில் அந்த பேரில் கூட ஒரு படம் வந்திருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆரம்ப காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு எங்கேயாவது செடி கொடிக்கில் போய் ஒளிஞ்சிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு மணி அடித்தா வீட்டுக்கு வந்துடுவார். பள்ளிக்கூடம் போன மாதிரியே நம்ம களவாணித்தனத்தை அவரும் பண்ணியிருக்கிறார் அந்த காலத்தில், திருடுத்தனே. ஆனால் அப்படி இருந்துமே வந்து ராமலிங்கம்னு ஒரு வாத்தியார் என்ன செஞ்சுருக்காருன்னா அவரை படிக்க வச்சு கொஞ்சம் உருவாக்கி இந்த கிராம சுகாதார ஆய்வாளர்னு ஒரு பதவி இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? அது இருக்குது, இன்னும் இருக்குது. சோழனா பைய அப்படி போட்டு மாட்டிட்டு அப்படியே சைக்கிள் அந்த காலத்தில் வருவாங்க. இப்போல்லாம் அவங்க காரில் போவாங்க, அது வேற. ஏன்னா பப்பாளி மரம் செடிகளை வைக்க. ஆமாம் ஆமாம். அதாவது என்னென்னா இப்போ இந்த காலத்தில் ஏன் அதெல்லாம் இல்லைன்னா எஃப்எஸ்எஸ்ஐ வந்ததுக்கு பிறகு போலி சான்றிதழ் எல்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் கட்டிங் தான் ஃபுல்லாக. அந்த மாதிரி பதவி ஆகி போச்சு. பதவி அந்த பதவி வேணான்னு சொல்லிட்டு சென்னைக்கு ஓடி வந்தவர் தான். கிராமிய சூழலில் வாழ்ந்த ஒரு மனிதன் சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவில் சேர்றதுக்காக அவர் முதல்ல நடிக்க வந்தது, டைரக்டர் பண்ணவெல்லாம் வரல. அப்படி வந்த போது தான் அவருக்கு வந்து என்னென்னா கன்னடத்தில் புட்டான் கடகன் அப்படின்னு ஒரு இயக்குனர் அறிமுகமாகிறாரு. முதல்ல கன்னட படத்தில் தான் அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து முல்லையப்பா அப்படிங்கிறவர், அடுத்து வந்து மலையாளத்தில் கிருஷ்ண நாயர், அதுக்கப்புறம் தான் வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இதயக்கனின்னு ஒரு படம் வந்துச்சு, எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஏ ஜெகநாதன் அவர்கள் தான் அவர் தமிழில் வந்து இது பண்ணுறாரு. இவரிடம் பயிற்சி பெற்றவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள், மணிவண்ணன், மனோபாலா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் அப்படி பெரிய இடத்துக்கு ஜாம்பவான்களாக வந்திருக்காங்க. இப்போ என்னென்னா பாக்கியராஜ், இதில் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும். ஒரு முதல் படம் வந்து 16 வயதில் செந்தூரப்பூவே செந்தூரப்பூ பார்த்துருக்குறீங்களா? என்ன பாட்டு அது? இதை என்னென்னா ஒரு ரேடியோ கலைஞனாக, ரேடியோவில் நடிக்கிற கலைஞனாக முதல்ல பயிற்சி பெற்று அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாரு. அவர் வந்ததுக்கு பிறகு 16 வயதில் அது மொத்த பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? 5 லட்சம் மொத்தமே அப்போது. அதில் வந்து பரட்டை, குயில், இந்த கேரட்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, ரஜினிகாந்துக்கு சம்பளம் எவ்வளோன்னு நினச்சிருப்பீங்க நீங்கள்?
படத்துக்கூட தொகையே 5 லட்சம், ஒரு 10 10னா 10,000மா? 10 லட்சம். 3000 ரூபா. ஓ, அப்போ அவங்களுக்கு அவ்வளோதான். அவ்வளோதான். அதில் இன்னமும் கடன்காரன் ரஜினிக்கு பாரதி ராஜா 5000 இன்னும் கொடுக்கல. 2500 ரூபா தான். இன்றைக்கி அப்படி படம் எடுக்க முடியுமா? கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை அதனுடைய ப்ரொடியூசரே தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுறாரு. படத்தை படமே யாரும் வாங்கலை. இது ஏன்டா இது பண்ணுறது? அது இசைஞானி செய்யலை. இன்னொன்று தெரியுமா, இசைஞானியை கொண்டு வந்தது சென்னைக்கு இசைஞானி, அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் பாஸ்கரன், கங்கைமரன் தம்பி, இவங்க 3 பேரையும் வந்து சென்னைக்கு கொண்டு வந்தது யாரான்னா பாரதி ராஜா தான். ஏன்னா அது பண்ணையபுரம், இவங்க அள்ளி நகரம், பக்கத்து கிராமங்கள். இந்த வயக்காடு தானே அந்த ஊர், அந்த வயக்காடு தானே இந்த ஊர். இதில் நட்பாகி இப்போலாம் நீங்கள் தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நட்பெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இசைஞானியினுடைய ஜாதியும் நீங்கள் வந்து பாரதி ராஜாவுடைய சாதியுமே வெவ்வேறு. அவங்க அப்பா பேரே வந்து மாயத்தேவர்னு தான் சொல்கிறாங்க. மாயன் தான் உண்மையான பேர், மாயத்தேவர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து காங்கிரஸ்காரர். அவர் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இன்னைக்கு வந்து நேற்றைய தினம் ஒரு பொய்ச்செய்தியை பரப்பி விட்டு வந்து நம்மளையெல்லாம் நடுங்க வச்சுட்டாங்க. அந்த எந்த அயோக்கியம் அதை வந்து இந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணான்னு தெரியல. பாரதி ராஜா 16 வயது நிலைய படம் எடுத்து அது ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ் சினிமாவில் பாரதி ராஜாவுக்கு முன் பாரதி ராஜாவுக்கு பின் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை வகுத்தவர் வந்து இந்த ஒரு பெரிய பேராசிரியர் தான். அதிகமாக படிக்கலை. ஏதோ இங்கே அந்த ராமலிங்கங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வாத்தியார், இவன்கிட்ட ஏதோ ஒரு சக்தி ஒளிஞ்சிருக்கு, ஆனால் இவன் பள்ளிக்கூடம் வர மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு நேராக போய் ஒளிஞ்சிருந்த இடமெல்லாம் கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு நாள் அவருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறதே அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்திருக்கு. தெரிச்சு ஓடிட்டார். ஆனால் அந்த பள்ளிக்கூடம் போகாத மாணவன் தான் பார்த்தீங்கன்னா இலக்கிய போக முடியும். இந்த படம் பார்த்துருக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன், முழுசெல்லாம் பார்க்கல. ஆனால் கேள்விப்பட்டேன். காதலை அடுப்பு கறியில் எழுதி ட்ரெயினில் காதல் கடிதம் கடைசி பெட்டியில். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் தயவுசெய்து. ஏன்னா காதல் வயப்பட்டவர்கள் அந்த படத்தெல்லாம் பார்க்கணும். எப்படிலாம் காதலிச்சிருக்கிறான் அந்த காலத்தில். பூவரசம்பூ பூத்தாச்சு அந்த பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு, காவேரி போல். என்ன அந்த ராதிகா நடித்த நடிப்பு, அவங்க சிரிப்பு, அந்த காலத்தில் அவங்க சின்ன வயசில் இருந்த அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா, சிவப்பு ரோசாக்கள் நீங்கள் கிராமத்தை தாண்டி நகர வாழ்க்கையை வந்து படமாக்கிய, அதாவது பாரதி ராஜா 16 வயது நிலைய படம் எடுத்து அது ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ் சினிமாவில் பாரதி ராஜாவுக்கு முன் பாரதி ராஜாவுக்கு பின் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை வகுத்தவர் வந்து இந்த ஒரு பெரிய பேராசிரியர் தான். வீட்டர் நிறமாறாத பூக்கன்ட்டு மாறி மாறி இவர் அடித்த அடி இருக்குது பாருங்கள் சினிமாவில். இன்றைக்கே இல்லை, என்றைக்கும் பேசப்படுகிற சினிமாவாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் அவருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறதே அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்திருக்கு. தெரிச்சு ஓடிட்டார். ஆனால் அந்த பள்ளிக்கூடம் போகாத மாணவன் தான் பார்த்தீங்கன்னா இலக்கிய போக முடியும். இந்த படம் பார்த்துருக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன், முழுசெல்லாம் பார்க்கல. ஆனால் கேள்விப்பட்டேன். காதலை அடுப்பு கறியில் எழுதி ட்ரெயினில் காதல் கடிதம் கடைசி பெட்டியில். ஏஆர் ரஹ்மான் கிராமிய சூழலுக்கே அந்த கதை காவியத்தை கொண்டு போயிருப்பார். இல்லை, இந்த மாதிரியான நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இளையராஜா இசையில் அவங்க 2 பேரும் சேர்ந்து பாரதி ராஜா சிவப்பு ரோசாக்கள் நீங்கள் கிராமத்தை தாண்டி நகர வாழ்க்கையை வந்து படமாக்கிய ஒரு பெரிய மனிதன். சிவப்பு ரோஜாக்கள் மூலமாக பாரதி ராஜா இன்னொரு தளத்துக்கு அவர் அடி எடுத்து வச்சார். அதில் என்னென்னா, அறிஞர்களும் ஆய்வாளர்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய படமாக சிவப்பு ரோஜாக்கள் இருந்தது. அடுத்து டப்புன்னு கிராமத்துக்கு போயிட்டார் நிறமாறாத பூக்கன்ட்டு. ஆமாம், அவரோட வாழ்வியல் இல்லை அது இப்போ நீங்கள் இன்னும் அடுத்து பாருங்கள், இந்த முதல் மரியாதை படம் நம்ம பேசி ஆகும். இந்த முதல் மரியாதையில் பார்த்தீங்கன்னா அந்த ராதாவு அப்பா வந்து சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, சிவாஜி கணேசன்ட்ட வந்து நிற்கும் போது அந்த கேரக்டரு துண்டை எடுத்து கம்பு கூட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கூனி குறுகி அந்த காலை போய் தொட்டு கும்புற மாதிரி அப்படியே அந்த அடிமைத்தனம் இருக்குல்ல. ஒரு பறையர் சமூகம் எவ்வளோ தூரம் அடிமையாக இருந்துச்சுங்கிறத தத்ரூபமாக காட்டியிருப்பார். அப்படியே இப்படி கும்பிட்டுட்டு அவர் எந்திரிக்கிற அந்த விஷயங்களில் கூட எவ்வளவு தூரம் சாதிய கொடுமைகளை உள்வாங்கியிருப்பார். அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம் வெட்டி வேறு வாசம் வெடரப்புல நேசம் வைரமுத்து வரிகளுக்கு ஏற்ப இந்த 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 கலோக்கியில் வந்து ஒரு புதிய அவதாரத்தை முன்னெடுத்திருக்கிறார் பாரதி ராஜா. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடோடி தென்றல்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? கார்த்திக்கும் ரஞ்சிதாவும் நடித்த படம். இந்த படம் வந்து ஷூட்டிங் எங்கேன்னா எங்கள் செட்டிநாடு சென்னையில். நான் 10வது ஃபெயில் ஆகிட்டேன். இதை சொல்லி தான் ஆகணும். அப்போல்லாம் சினிமானா என்னன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. 10வதுன்னா 15 வயசு 16 வயசு.
நான் வந்து செங்கச்சூளையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் அம்மாலாம் அனுப்பிச்சிட்டா, நீ படிக்க மாட்டேன், நீ கிளம்பிடு அப்படின்ட்டு. போய் செங்கச்சூளையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாரதிராஜா வந்திருக்கிறாராம் பள்ளத்தூருக்கு அப்படின்னு. உடனே நான் இங்கேருந்து என்ன செஞ்சேன், நடந்தே 3 கிலோமீட்டர் ஓடி வந்தால் ஒரு வீதி ஒரு வீடு எங்கள் செட்டிநாட்டில். ஒரு வீட்டுக்குள்ளே படப்பிடிப்பு நடக்குது. பார்த்தா லைட்டெல்லாம் பகலை விட இன்னும் வெளிச்சமாக இருக்குது. பார்த்தா அதில் கார்த்திக் வந்து ஒரு ஊஞ்சல் இருக்கும், அந்த ஊஞ்சலில் வந்து இப்படியே ஆடிக்கிட்டு இருப்பார். நான் அந்த சேனலை எட்டி பிடிச்சிட்டு அந்த காட்சி என்னடா எடுத்ததே எடுக்கிறாங்க, திருப்பி திருப்பி எடுக்கிறாங்க, ஊஞ்சல் ஆடுறது இத்தனை தடவை வேலை எடுக்கிறது. அப்போ தான் நான் முதலாக பாரதிராஜாவை நேரில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அந்த செட் ப்ராப்பர்ட்டி ஆளுங்க இருப்பாங்க, அப்படின்னு அவர் சொன்ன முதல் வசனம் அதுதான் என் காதில் கேட்டது. வசனம் இல்லை, அவர் குரலை முதல் வார்த்தையே நீங்கள் கேட்டது ஆட்டி விட்டு அங்கனே இல்லையா அப்படின்னாரு. எதுனா ஊஞ்சலை. அப்புறம் காத்திட்டு சொல்ல, காலை கீழே உணாதப்பா, என்னன்னா ஏதோ ஒன்று நடக்குது, இது சினிமா தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா வாத்து மேய்க்கிற ஒரு சீன் வந்திருக்கும். பார்த்தீங்களா? வாத்து மேய்ப்பாங்க. அது எங்கள் ஊரில் தான் அந்த காட்சியெல்லாம் படமாக எடுத்தது. அப்போ நீங்கள் வந்து அந்த படத்தில் வந்து மிகப்பெரிய தோல்வி படாது. ஆனால் பாடல்களில் இசைஞானி பூந்து விளாண்டுருப்பார். அந்த மாதிரி ஒரு படம் நாடோடி தென்றல்ங்கிறது. நீங்கள் முதல் மரியாதை எந்த லெவலுக்கு நம்ம ரசித்தோமோ அதே லெவலுக்கு பாடல்களில் ரசித்த படமாக நாடோடி தென்றலை வச்சிருப்பார். அவங்க பையனை வந்து அறிமுகப்படுத்துகிறார் தாஜ்மஹாலில், தெரியுமில்ல, மனோசை. இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி படம். ஆனால் பாடல்லாம் எங்கே தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, அவ்வளோ ஹிட்டான பாடல்களை தாஜ்மஹாலில் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் இதை தாண்டி புதிய வார்ப்புகள், அந்த படம் பார்த்துருக்கீங்களா? என்ன படம்னு போய் பாருங்கள் தயவுசெய்து. அவ்வளவு அழகாக, அவ்வளவு தத்ரூபமாக ஒரு கிராமிய சூழலை எப்படியெல்லாம் ஒரு மனித வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அழகான சூழலை உருவாக்கி வச்சுருப்பார் புதிய வார்ப்புகளில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி பருவத்தில் இவர் படிக்கிற அந்த காலங்களில் வந்து மனோகரா, பராசக்தி, இப்போ உள்ள பராசக்தி இல்லை, அப்போ உள்ள பராசக்தி, இந்த வசனங்கள்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா இவரே பேசி நடித்து கட்டுவாராம் வாத்தியார்கிட்ட, ராமலிங்கம் வாத்தியார்கிட்ட. அப்போ தான் இவருக்குள்ள ஒரு நடிப்பு வந்து உருவாகிருக்கு. அப்போ தான் அவர் முடிவெடுக்கிறார், நான் வந்து நடிக்க போகிறேன் அப்படிங்கிறத. அங்கேருந்து தான் அவர் தொடங்கி, ஆனால் அவர் நடிப்பதற்கு வந்துட்டு இயக்குனராக கடைசியாக மாறுறாரு. ஆனால் அவர் நடித்த திரைப்படங்கள் இருக்கு பாருங்கள், எந்த படமும் ஓடலைங்கிறது அது பின்னாடி உள்ள விஷயம். ஏன்னா கல்லுக்குள்ளீரம்னு ஒரு படம் நடித்தார், அப்புறம் தாவணி கனவுகள் ஓரளவு நல்லா போன படம், இரட்டைச்சுழி, பாண்டியநாடு போன்ற திரை காவியங்களில் அவர் நடித்தவர். இதில் அவர் எடுத்த இன்னொரு திரைப்படத்தில் மிகப்பெரிய தோல்வியான படம் வந்து நிழல்கள். ரவி அதில் அறிமுகமானார். பாண்டியனை அவர் தான் அறிமுகப்படுத்துகிறாரு, ரஞ்சிதாவை அவர் தான் அறிமுகப்படுத்துகிறாரு, ராதாவை அவர் தான் அறிமுகப்படுத்துகிறாரு, ராதிகாவை எண்ணற்ற இன்றைக்கி ஜாம்பவான்கள் தமிழ் சினிமாவில் இருந்தாங்களா யாரை அறிமுகப்படுத்தினார்னா அது பாரதிராஜாவை தான் இருக்க முடியும். அதே மாதிரி காதல் ஓவியம், மண்வாசனை படத்தில் தான் பாண்டியனை வந்து அறிமுகப்படுத்துகிறார். காதல் ஓவியம் கார்த்தியும். ஆமாம் ஆமாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த படம்லாம். அதாவது காதல் ஓவியம்லாம் கார்த்தியை பார்த்து மீசே இல்லாத வாலிப பையன், பொண்ணு போகிறது, சின்ன பையன், அந்த மாதிரி ஒரு புதுமை பெண், அப்புறம் ஒரு கைதின் டைரி, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவர் ரசிப்பதற்கான ஒரு சூழலை அவர் ஏற்படுத்தியிருக்கிறாருன்னு சொன்னால், இன்றைக்கி அந்த மாபெரும் மகத்தான மனிதன் வந்து தன்னுடைய மகன் மனோஜ் இறந்ததற்கு பிறகு தன்னை வந்து சுருக்கிக்கிட்டாரா வாழ்க்கையை, இல்லை மனவேதனையிலே இன்னும் இருக்கிறாரா அப்படின்னு தெரியல. ஆனால் எங்கள் திரையுலக அப்பா பாரதிராஜாவுக்கு ஒரு அன்பு மகன், கடைசியாக இருக்கிற ஒரு சின்ன பையன் உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஈழத்தில் எத்தனையோ போராளிகள் சாகிற போது கூட உங்கள் இதயம் தாங்கி கொண்டு ஈழ தேசத்தை வெல்வதற்கு களமாடுவதற்கு புறப்படுகள் என்று நீங்கள் தானே அப்பா, என் இனிய தமிழ் மக்களேன்னு ஒவ்வொரு திரைக்காவியத்திலையும் உங்கள் குரல் நாங்கள் கேட்க முடியும். அங்கேருந்து தானப்பா நீங்கள் கற்றுக்குனீங்க. எத்தனையோ போராளிகள் சாகிற போது தாங்கிய இதயம் உங்கள் பிள்ளை சாகிற போது யாப்பா அந்த இதயம் கலங்கி போய் நிற்கிறது. ஈழத்தில் செத்தவர்களும் உங்கள் பிள்ளைகள் தானே, நீங்கள் பெற்றால் மட்டும்தான் உங்கள் குழந்தையா என்பதை அப்பா யோசிக்கணும். அதே மனசுமையில் வாழ்ந்துக்கிட்டு மருத்துவமனையில் போய் இன்றைக்கி இருப்பது என்பது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கெல்லாம். ஏன்னா திரைப்படத்தினுடைய அந்த வெற்றி, மிகப்பெரிய வெற்றி, அந்த இடம் இன்னும் உங்களுக்காகத்தான் காத்திருக்கு. நீங்கள் இன்னும் புதிய உங்களுக்கு கற்பனை இன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் நீங்கள் வெல்ல முடியும் போலாது. 2000 ஹிட்ஸுக்கு கூட உங்களால் படம் கொடுக்க முடிந்த ஒரு மாபெரும் புரட்சி இயக்குனர் நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இன்றைக்கி வந்து நேற்றைய தினம் ஒரு பொய்ச்செய்தியை பரப்பி விட்டு வந்து நம்மளையெல்லாம் நடுங்க வச்சுட்டாங்க. அந்த எந்த அயோக்கியம் அதை வந்து இந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணான்னு தெரியல. அதாவது ஒரு தடவை எம்ஜிஆர் என்ன செஞ்சுருக்கிறாரு,
பாரதி ராஜாவை கூப்பிட்டுருக்காரு, மயிலை மாங்கொல்லைக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. வந்துட்டு போயிருக்கிறார். இங்கேருந்து போன உடனே இவர் எதுக்குடா கூப்பிட்டாரு, நம்மளை எதுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாரு. நான் அப்புறம் அவர் கேட்டுக்கிறார், அரசியலுக்கு வர வேண்டியன்னு. இல்லை, அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார். அப்போ கூட அவர் எந்த அரசியலையும் தேடி போகாமல் காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனைக்காக போய நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கத்தை முற்றுகையிட்டு மூடுகிற வேலையை செய்வதற்கான எல்லா விஷயத்தையும் செய்யும்போது கூட ரஜினிகாந்த் என்ன சொன்னார்னா, அந்த போராட்டத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, காவிரி தண்ணீரை வரவழைப்பது என்னுடைய நோக்கம், ஆனால் இங்கேருந்து போகிற மின்சாரத்தை தடுப்பது என்னுடைய நோக்கம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கி ரஜினிகாந்த் பேசி அதனாலேயே சில முரண்பாடுகள் வந்துச்சு. இப்போ நீங்கள் இசைஞானியோட முரண்பாடு பார்த்தீங்கன்னா, இசைஞானியை பற்றி வெளிப்படையாக போய் மேடைகளில் கலங்கப்படம் இல்லாமல் பேசுனது அது இசைஞானிக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்தது. நாடோடி தின்றது தான் அவங்க 2 பேரும் கடைசியாக இணைஞ்சு, இன்னும் சொல்லப்போனால் வைரமுத்தும் கூட அதில் பிரிவுபட்டு தான் நின்னார். பாரதி ராஜாவும் வைரமுத்தும் ஒன்றா இருந்தாங்க, இளையராஜா வெளிப்பட்டு போனார். அப்போ இந்த தமிழ் சினிமாவை பாரதி ராஜாவுக்கு முன்பும் பின்புமாக இன்றைக்கு திரையுலகம் பிரித்திருக்கிறது என்றால் ஒரு மாபெரும் ஜாம்பவான் பாரதி ராஜா அவர்கள். தன்னுடைய மகன் இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். அதுவும் சிறிய வயதிலேயே வளர்கிற பக்குவத்தில் அவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் என்றால் அது வருத்தத்துக்குரியது தான். ஆனால் அதற்காக நீங்கள் எங்களை விட்டு பிரிந்து விடக்கூடாதுல்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆகையால் அவர் உடல்நலம் தேறி வர வேண்டும். இன்னும் தமிழ் சினிமா உங்களை போன்ற ஆளுமைகளை நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். பாரதி ராஜா என்கிற பண்பட்ட தமிழன் எங்களை எல்லாம் புண்படுத்தி விட மாட்டார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. தமிழீழத்தாயகம் வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தானே நீங்கள் கடைசி வரை அதற்காகவே துணை நின்றீர்கள். தலைவர் அழைத்த போது கூட நீங்கள் போய் தலைவரை சந்தித்து இன்னைக்கு வேற அந்த விளம்பரத்தை தேடிக்கொள்ளாத மனிதர் தானே நீங்கள். ஆனால் பாரதி ராஜா அவர்கள் போய் பார்த்தாங்க. நீங்கள் வெறும் 2 நிமிஷம் சந்தித்தவங்களாம் அந்த நாட்டினுடைய தலைவர் ஆகிட்டான்ல ஒரு கட்சிக்கு. ஆனால் நீங்கள் பல பேரை உருவாக்கி எடுத்திருக்கிறீர்கள். உங்களை தேசிய தலைவர் பெரிதும் மதித்திருக்கிறார் என்றால் அந்த மாற்றம் எங்கிருந்து வந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து உங்களை அழகுறச் செய்கிற தமிழீழத்தாயகம் விடுதலை பெற இன்னும் சிறிது காலத்தில் அது காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் தமிழீழ விடியலை பார்த்துவிட்டு உங்களது ஆயுளை முடித்தால் மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் எழுந்து வாருங்கள் தந்தையே. உங்களுக்காக மீண்டும் தமிழ் திரையுலகம் ஒரு பொக்கிஷமாக உங்களை அழகு பார்ப்பதற்கு காத்திருக்கிற இந்த சூழல் நீங்கள் நலம் தேறி வர வேண்டும், உடல் தேறி வர வேண்டும் என்பதுதான் ஒரு உள்ளார்ந்த மகனுடைய ஆசையாக இருக்குது. நிச்சயமாக சார், எல்லாருடைய வேண்டுகோளும் அதாக தான் இருக்குது. இப்போ தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.